Hello viewers, in the video la na ஒரு small size can skirt stitch பண்ணி காமிக்க போறேன். ஏற்கனவே ஒரு can skirt தைச்சிட்டு அதுல மிச்சம் இருக்கிற can மெட்டீரியலை தான் நான் இந்த ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். அதோட கொஞ்சம் லைனிங்கும் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் வந்து ஹிப் சைஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கட் பண்ணதில் ஒரு எண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து நான் லைனிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அந்த ஸ்கர்ட்டோட பெல்ட் போர்ஷன். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது நம்ம சுடிதாருக்கு பேண்ட்டில் நாடா வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கேன் ஸ்கர்ட் வந்து நான் டம்மிக்கு போட்டு அது மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணுற பாவாடை சட்டை அண்ட் ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக, ஏன்னா இந்த உள்ள கேன் ஸ்கர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். நான் இதை முடித்ததுக்கப்புறமா ஒரு பாவாடை சட்டைக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த பெல்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இப்போ வந்து கேன் மெட்டீரியலை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் கேன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து அதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த பெல்ட்டு சைஸுக்கு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த பெல்ட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேன் மெட்டீரியலை வச்சுட்டு இப்போது ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் கேப்பும் விடுறேன். ஏன்னா வந்து நான் 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3 டைம்ஸ் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வைக்கலாம். ஸோ இது நான் ஏன் 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன்னா, நான் வந்து 2 லேயராக பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து 2 டைம்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரும் நான் திரும்பவும் வச்சு ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்காக என்னோடய ஃபஸ்ட் லேயரை வந்து நான் அந்த ஃப்ரில் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த பெல்ட் ஃபுல்லுமே அந்த ஃபுல் நீளத்துக்குமே வந்து இதை ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே பாதியாக மடித்து கொஞ்சமாக ஓப்பன் விட்டுட்டு இங்கேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி சைட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு லேயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு லேயர் வைக்க போகிறேன். அந்த லேயர் வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போகுது. இந்த கேன் மெட்டீரியல் வந்து நெட்டு மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே வந்து 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் ப்ளீட்ஸ் வந்து நான் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. நமக்கு போதும்னா இதோடு நிறுத்திக்கலாம். நான் வந்து இப்போ செகண்ட் லேயர் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக இருக்கிறத வந்து நான் ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட் ரவுண்டை விட இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா இன்னும் 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு திரும்பவும் அதே மாதிரியே நான் வந்து ப்ளீட்ஸ் பண்ணுறேன். இந்த கேன் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஓரமெல்லாம் மடித்து தைக்கணும் அந்த மாதிரி தேவையெல்லாம் இல்லை. நமக்கு வேணும் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே விட்டுடலாம், அது பிரிஞ்சு வராது. நான் இப்போ 2 லேயர் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 3 லேயர் 4 லேயர் எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண நமக்கு லென்த்தும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி அதோட சர்க்கம்ஃபரன்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டு இன்னுமே உங்களுக்கு நல்ல பஃபியாக தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓப்பன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அது நகராமல் அப்படியே நின்றுடும். இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் கேன் ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து என்னோடய டம்மிக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் கலர் மேட்சிங் அதெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்கள்
கிளையண்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேன் ஸ்கர்ட்டுக்கு மேட்சிங்கான பெல்ட் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாவாடைக்குள்ளே வந்து அந்த கேன் ஸ்கர்ட்டை போட்டுட்டு நான் இதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் வந்து ப்ளஃபியாக தெரியுது. இன்னும் நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணோன்னா இன்னும் கூட நல்லா ப்ளஃபியாக தெரியும். நான் இதை டம்மிக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.